யாரோட சொத்தை யாருக்கு யாரா எடுத்து கொடுக்குது அனாதை பயலன்னு கை தட்டணும்னு பயந்துட்டேன். ஏலே மொகரையை காட்டலையே நான் என்னையா தப்பு பண்ண மொகரையை காட்டு. எங்கள் தலைவரை நீ அனாதை பயலின் அப்போதான் ஞாபகமே வந்து ஆட்டிக்கிட்டு போகிற கையை நீட்டிக்கிட்டு போடுற மகராசன் போட்டு போவான். ட்ரெயினுக்கு லேட்டானா மீன் ஜலதோஷம் பிடிக்குமா, கொத்தமல்லி கறிக்கு போனா குரங்கு சிரிப்பு வருமா. இந்த மாதிரி எல்லாம் நான் எந்த பழமொழியும் சொன்னதே இல்லை. எந்த சீரியல் எடுத்தாலுமே சிரிக்க தெரியாத மாமியார், சமைக்க தெரியாத மருமகள். அதை விட கொடுமை என்னன்னா 4வது எபிசோட்ல பேசுறதையே 6வது எபிசோட்லயும் பேசுவோம். கேள்வி கேட்டோம்னா இனியெல்லாம் கேட்கற அளவுக்கு வச்சுக்கவே மாட்டேன். ஆதித்யா டிவி குறும்பு ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சிரித்தாலே இனிக்கும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? விமன்ஸ் டே அப்படின்னு சுனிதா வில்லியம்ஸ் சொல்றாங்களா? விமன் நீட் ஸ்பேஸ், அது நமக்கு தெரியும். அந்த ஸ்பேஸ்க்கே அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. பட் எந்த ஸ்பேஸை கொடுத்தாலுமே சூப்பரா யூஸ் பண்றதுக்கு நம்ம பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஸோ விமன்ஸ் டேன்றது இல்லை, எவ்ரிடே மரியாதை கொடுக்கணும். மரியாதை மட்டும் கொடுத்தா போறது, முதல் மரியாதையை கொடுக்கணும். அப்படி நீங்க முதல் மரியாதை அப்படின்னு சொன்னாலே ஒரு உமன் உங்க மைண்டுக்கு வருவாங்க. நீங்க என்ன ரோல் கொடுத்தாலும் பீஸா கலக்கலன்னு கலவாங்க. அது எந்த ஹீரோ வந்தாலும் சரி. தட் கிரேட் லேடி இஸ் ஹியர் வித் மீ, வடிவுக்கரசி மேடம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இவ்வளோ பில்டப்பா? ஓகே சரி, உங்களை வடிவு எப்படி கூப்பிடணும்? உங்களை இல்லை கூப்பிடக்கூடாதா? கூப்பிட்டா தான் வர முடியும். ஐ நோ, பட் இந்த வடிவுக்கரசின்னு கூப்பிடுறதுக்குள்ள ப்ரோக்ராம் முடிஞ்சிருமே. எப்படி வடிவுன்னு கூப்பிடலாமா? வா அப்படின்னாவே வந்துடுவேன். வானாவே நான் தான். இல்லை, ஏதாவது நிக் நேம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் கிடையாது. இந்த நேமுக்கே வேலை இல்லை, அப்புறம் நிக் நேம் வேறையா? என்ன நீங்க நிக் நேமுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம். நிக்கிறது, இந்த ஃபீல்ட்ல நிக்கிறதுன்னு நின்று காமிச்சிட்டீங்க. ஆமா, வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒரு கிரைசிஸ் இருக்கு, நாட் இன் யுவர் மூட், பட் ஸ்டில் யூ ஹேவ் டு கோ அண்ட் டு வெரி பிளசன்ட் ரோல். ஒரு லவ் மாதிரி ஒன்று பண்ணணும்னா மைண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆகிக்கும் குயிக்கா? நான் கார் ஏறி உட்கார்ந்தேன்னா வடிவுக்கரசி கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இந்த ஷூட்டிங் போறோமா, சரி அங்கே என்ன கெட்டப்பெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டோமா, இதை பற்றியே தான் திங்க் பண்ணின்னு போகணும் தவிர வீட்டை பற்றி யோசிக்கவே மாட்டேன். அதே மாதிரி பேக்கப் அப்படின்னு சொன்னோன்னே ஏறி நீ காலையில் என்ன சொல்லிட்டு வந்தோம் வீட்டில்? ஐயோ குழம்புக்கு சொல்கிறோன்னு சொன்னோம்ல, மறந்துட்டோமே. ஐயோ அப்படின்னு நான் வேறு வழி இல்லை, குழம்பி தான் போகணும். அப்புறம் இறங்கும் போதே மூட் அவுட்டாக வரா மாதிரியே பண்ணிடுறது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறோன்னு சொன்னோம், அதை பண்ணலை. அதனால மூட் அவுட்டு, ஷூட்டிங்கில் ஏதோ பெரிய விஷயம் போல இருக்கு அவங்க நினச்சிட்டு அவங்க விஷயம் வீட்டில் ஆக்டிங். ஆமாம், அங்கே வந்தானே அப்படி என்ன பண்ணீங்க, எதையாவது பண்ண வேண்டியது தானே, வீடுனா குழம்பு வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண மிஸ்டேக் அப்படியே மாதிரி. அதே மாதிரி தான் ஷூட்டிங்லேயும். ஷூட்டிங்கில் 9:30க்கு தான் வருவேன். அந்த 9:30ங்கிறது 9:45 ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி என்ன சீனு சொல்லுங்களேன், வாங்க அம்மா நீங்கள் டிஃபனாக முக்கியம். ஆனால் முக்கியம் தான், ஆனால் அவங்க எதுக்கு அதெல்லாம் காட்டிக்கிறது? டிஃபனா சார் முக்கியம், சீன் சொல்லுங்கள் சார், எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இல்லைம்மா அவங்களுக்கெல்லாம் க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு வாங்க. சொல்லுங்கள் சார், சீன் சொல்லுங்கள் சார். வல்லுன்னு விழுந்துட்டோன்னு வச்சுங்களேன், ஏன் லேட்டுன்ற வார்த்தையே வராது. நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை மறைக்கிறதுக்கு இந்த கோபங்கள். பட் இப்போ இந்த லேட்டுன்னு நீங்கள் சொல்லும்போது, சிவாஜி கணேசன் இஸ் நோன் ஃபார் பங்க்சுவாலிட்டி. ஆமாம் ஆமாம். அவர் கூட நடித்த அந்த டைம்ஸ் பற்றி சொல்லுங்க கொஞ்சம். அப்போல்லாம் 7 o'clock கால் ஷீட்னா 4 மணிக்கெல்லாம் வண்டி வரும் நமக்கு பிக்கப்புக்கு. ஓகேங்களா? அங்கே போனோடனே அப்பா வந்துட்டாங்களா இதை கேட்டுக்கிட்டே இருப்போம். வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம கடை மேக்கப்லாம் போட்டுருது. ஆனால் என்ன சீக்கிரம் போடுங்க, நான் கை விரல் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி எட்டி பார்க்குறது. அவர் 7 o'clock கால் ஷீட்டுக்கு 5:45க்கு வருவார் மேக்கப்புக்கு. அவர் வெளியில் வரத்துக்குள்ள நம்ம வெளியில், அதாவது அவருக்கு முன்னாடி வந்துட்டோமா அதை காட்டிக்கிறது. அதில் ஒரு சந்தோஷம், அவருக்கு முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு. பட் செட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா பிரேக் அப்படின்னு டைரக்டர் சொல்கிறவரெல்லாம் போக மாட்டார். அதுவெல்லாம் அங்கே தான் உட்காந்துருப்பாரு. அவர் உட்காந்துருக்கனால நம்மளும் அங்கேயே தான் உட்காரணும். இப்போ நடிப்புன்னா அவர் யூனிவர்சிட்டி, அவர் ஒரு டெரர் ஆக்டிங். பட் உங்களோட கேரக்டர்ல நீங்க டெரர், அவர் பயப்படணும், அந்த லெவல்ல இருக்குல்ல. இந்த ஷிஃப்ட் அவ்வளோ ஈஸியாக அவர் என்கரேஜ் பண்ணாரு அவங்கள ஃப்ரீயா பி யுவர் செல்ஃப். எனக்கு என்னவோ அப்பா கிட்ட ஒரு பயமே இல்லை, சிவாஜி அப்பா கிட்ட எனக்கு பயமே இல்லை. உங்க வீட்டில் உங்க அப்பாட்ட அந்த பயம் இருந்தது. நான் அந்த படம் பண்ணும்போது அப்பா கான். பட் அவர் உங்களை என்கரேஜ் பண்ணாரா? உங்க அப்பா என்கரேஜே பண்ண உத அப்புறம் நான் இந்த ஒரு படத்தோடு நிறுத்திக்கிறேன்னெலாம் ப்ராமிஸ் பண்ணி அப்புறமா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களே இங்கே இருந்தாங்க. அவங்க தேவராஜ் மோகன் அப்படி எல்லாம் நிறைய ஜேஆர் மூவிஸ், இவங்க எல்லாருமே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை போகட்டும்,
நம்மெல்லாம் இருக்கிறோம்ல, முன்ன மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது, சினிமா தானே, அவங்களுக்கு வருதுன்னும் போது விடுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கூட துணைக்கு வந்துன்னே இருந்தார். ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே இதுதான் அப்படின்னோன்னா கனிமரா வேலையை ரிசைன் பண்ணேன். கனிமரால நீங்கள் கனிமரா ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர். அப்போ அங்கே அந்த கெத்து உண்டு. அப்போ அந்த ரோலில் when you have to supervise so many people, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கணும். கெத்தெல்லாம் இல்லை, கெத்தெல்லாம் வச்சோம்னா வேலைக்கே ஆகாது. இல்லை, பட் உங்கள் கீழே சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் கெத்தெல்லாம் காட்டக்கூடாது. சார் ரூமை க்ளீன் பண்ணுறவர்கிட்டயே, சார் இந்த பெட்டெல்லாம் கொஞ்சம் போட்டுருங்க சார், இந்த ரூமை ரிலீஸ் பண்ணணும் சார், ரிசப்ஷன்லேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சார். பண்ணுறேன் போமா. இதுதான் ரெஸ்பான்ஸ். அவங்க சொல்கிறது இவ்வளோதான். இப்போது இன்ஸ்ட்ரக்ஷனு நீங்கள் சொல்கிறதுக்கே யோசிக்கிறீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை, பட் உங்கள் மேலே இருக்கிற பாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சினிமாவுக்கு போயிட்டீங்கன்னா டேரக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஸோ எங்கே போனாலுமே நம்ம இன்னொருத்தர் சொல்கிறது கேட்டுனே இருக்க வேண்டியிருக்கேன்ற ஒரு ஃபீல் வந்திருக்கா? எப்படியோ வேலை கொடுக்குறாங்கல்ல, அது போதும் எனக்கு. And you enjoy your work. ஆமாம், நான் ஒழுங்காக பர்ஃபெக்டாக பண்ணணும். சம்பளம் கொடுக்கும் போது அப்போல்லாம் செக்கு தானே, செக்கில் சைன் பண்ணி யார் வடிவக்கிறதுக்கு பேமெண்ட்டா, பரவாயில்லங்க அந்த மாதிரி நல்லா தான் வந்து நடிக்குதில்ல அப்படின்னு தான் கொடுக்கணும். இதுக்கு ஏன் தண்டக்கர்மாந்திரம், இது வரவே மாட்டேங்குது, இது நடிக்கவும் தெரியல, இதுக்கு இவ்வளோ போடணுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. லைட் அண்ட் எல்லா இடத்துலையும் எகிற ஒரு ரோல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் கேரக்டர், அந்த படமே ரொம்ப உயிர் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து என்னையும் என் ஒய்ஃபை ரிமைண்ட் பண்ணும், சத்யா படம் இருக்குல்ல, அதில் உங்களோட ரோல் இருக்குல்ல, ஒரு அந்த 2 டாட்டர்ஸை வச்சுன்னு கரிச்சு கொட்டுவீங்கல்ல கடைசியிலாம், உங்களை விட்டுட்டு அந்த பொண்ணு ஐஷன் போகிறாங்கிறதுலாம் பிடிச்சி எகிரிவீங்க. அவுட்ஸ்டாண்டிங் ரோல். அவர் சாப்பிட்றச்சே இன்சல்ட் பண்ணுவீங்க. சுரேஷ் கிருஷ்ணன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த ரோல்? அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம், அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் 88 நினைக்கிறேன்ல, அவர் 86, 87. ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்து அடுத்து பண்ண படம் அது. எல்லாமே வந்து கமல் சார் தான். கமல் சார் எல்லாமே இங்கிலீஷில் சொல்வார். அதே மாதிரி சீனில் கூட சொல்வார், யூ பிரிங் தட் வெத்தலை பாக்கு தட்டு அண்ட் கிவ் டு ஹிம், ஓகே, ஃப்ரம் தேர் யூ ஆர் கோயிங் டு த கிச்சன். இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு கூட நடித்த பசங்கிட்ட கேட்குறேன், நம்ம தமிழ் படம் நடிக்க போகிறோமா இல்லை இங்கிலீஷ் படமா சப்டைட்டில்ஸ் போடுறாங்க, இப்படியே பேசுகிறாரு. ஏன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறார், கேமராமேன் கிட்ட ஹிந்தியில் பேசுகிறார். எனக்கு மேக்கப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே வந்து இங்கே மட்டும் கிரே போடுங்க, இப்போ நல்லா நிஜமாக கிரே வந்துச்சு, ஒயிட் ஹேர். இதை வச்சு தான் பழப்பு ஓடின்னு இருக்கு. நீங்கள் வேற கெடுத்து விட்றாதீங்க. 4-5 பிளாக்கை போட்டு ஹீரோயினை கூப்பிட்டா வேணா நான் சொல்றீங்க, கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா ப்ளோ கான்ஃபிடன்ஸ். அந்த காலத்துலேயே ஆடலை, டான்ஸ் ஆடலை, இப்போ ரொம்ப அல்லவா ஆடணும். இது சத்தியமாக கூப்பிட மாட்டாங்க. வேணாம், இதுவே போதும். இதுலனா ரொம்ப நாளைக்கு அப்படியே சர்வே ஆகிட்டே போகலாம். கண்டென்ட்மெண்ட் இருக்கு, செல்ஃப் ரியலைசேஷன் ஒன்று இருக்குல்ல, எனக்கு ஹாப்பி இருக்கிறதே போகிறோன்ட்டு. இப்போ நான் ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருந்தேன், கொஞ்சம் இழைச்சிக்கங்க உடம்பெல்லாம் பாருங்கள் அப்படின்னு கமல் சார். உண்மையிலே கிரேட். அவர் நடிக்கிறதே பார்த்துட்டு இருப்பேன் நான். அதுவும் அந்த ஓடுற பஸ்லலாம் கிடுக்குன்னு ஓடி போய் ஏறுவார். அப்போ வர மொட்டை அடிச்சு ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தபோது எப்படி இருந்தது? உங்கள் கேரக்டரை பற்றி எப்படி பேசினாங்க சத்யாவில்? திட்டினாங்க, எல்லாரும் திட்டினாங்க. ஆனால் பரவாயில்ல, இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சித்தி கேரக்டர் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு மாமி ரோல் பண்ண அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபிசிக்கலாக உங்களுக்கு அந்த ஒரு ஹன்ஷோட அப்படி இருக்கிறது, பின்னாடி ஒரு ஹம்ப் இருக்கும், வேற கெட்டப், ஹேர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஹேர் டூ, இவ்வளோ இருக்கும்போது டயலாக பேசுறதுக்கு மைண்டு போகுமா, இல்லை இந்த ஸ்ட்ரெயின் இருக்குது இப்படி வலிக்கிறது அப்படின்ட்டுலாம் வருமா அந்த ரோல்? எப்படி இருந்தது? எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? எனக்கு வந்து முதல்ல அந்த டைலாக்கு, சார் அனாதை பயிலெல்லாம் நானாக சொல்லணும் சார்னே. ஆமாம் பேசுங்க, இதெல்லாம் சொல்லியாச்சு. கிரேசி மோகன் இவர் தானே. ஐயோ சார் இதை கொஞ்சம் மாற்றிக்கலாமே. இல்லை பேசியாச்சு, சுந்தர் ஓகே சொல்லிட்டார், நீங்கள் ரெடி ஆகுங்க. ஐயோ அனாதை பையில இவரை சொல்லிட்டு நம்ம மெட்ராஸ் போக முடியுமா? போக முடியாது. இந்த பயத்தில் தான் இருந்தேனே தவிர அவங்க சொன்னாங்க அதை எப்படிங்க அவரை பார்த்து. ஆனால் நல்ல வேலையை அவர் இல்லை, கேமரா மட்டும் இருந்தது. கேமராவை பார்த்து சொன்னால் கூட அதுக்கப்புறம் யார் உதவாங்கிறது அப்படின்னு இருந்தேன். பட் அதை அப்ரிஷியேட் பண்ணது ரஜினி சார், அந்த ஆன் த ஸ்பாட். ஐயோ ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. ஏன்னா 7 ஸ்டெப்பு இதை தலையாட்டிக்கிட்டே நடக்கும், கீழே பார்க்கக்கூடாது, அவரே பார்த்துட்டு வரணும் தலையாட்டிக்கிட்டு. ஓகே, உங்கள் இந்த டைலாக் தனியாக எடுத்ததா சொல்கிறீங்க திட்டுறது, பட் ரஜினியோட சேர்ந்து ஒயிட்லேயும் எடுத்திருப்பாங்கல்ல? இல்லை இல்லை, இது தனியாக தான் எடுத்தாங்க. அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தார்.
அவர் எங்கே உட்காந்து வாட்ச் பண்ணணும்னு கூட தெரியாது. ஏன்னா எனக்கு முதல்ல ஐயோ இந்த டைலாக் சொல்கிறோமே அந்த பக்குன்னு நடிச்சு சரி கடை டைம் ஆகுதுமா, ஓகே டைம் ஆகுது, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவர் நான் முடித்தோடனே யாரோட சொத்தை யாரா எடுத்து கொடுக்குது அனாதை பயலன்னு கை தட்டணும்னு பயந்துட்டேன். அச்சோ என்னவோ நடக்குதேன்னா அவரு நடந்து கட்டி பிடிச்சிட்டு நல்லா பண்ணிக்கணும் அழுகுறேன். அந்த இது ஆனந்த கண்ணீரா பயக்கண்ணீரான்னு தெரியாது, அழுகுறேன் நான். அப்படின்னு நல்லா பண்ணீங்க அப்படின்னார். அது போதும். அப்போ இதே அப்ரிசியேஷன் சிவாஜி கணேசன் கொடுத்தாரு முதல் மரியாதை. அது அவர் படம் பார்த்துட்டு சொன்னேன். ஓகே, அதில் டேரக்டர் வந்தது இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற மாதிரி இல்லை அதுலேயும் இல்லை. அவர் அங்கே உட்காந்துருப்பாரு. அப்போ நான் சொல்லுவேன் அப்பச்சி கோணத்தை காக்கா தூக்கிட்டு போச்சா அடுப்பு உதிர் குழல அப்படி என்னடா ராகம். நான் அந்த பையனை பார்த்து பேசுவேன். அப்புறம் இவர் அந்த கோழி இதுவெல்லாம் ஐயோ பஞ்சாயத்தில் போய் பேசியான்னா அதை விட்டுட்டு இங்கே பஞ்சாரம் அப்படி தான் பேசுவோமே தவிர அவரை பார்த்தெல்லாம் பேசுறது. ஆனால் அவர் எட்டி உதைப்பாருன்ற ஷார்ட்லலாம் படவே இல்லை. அவ்வளோ நல்லா பண்ணுவார். எல்லாம் வெளியில் வந்தால் சிவாச்சார் அடிப்பார், சிவாச்சார் கில்லுவார். அவர் நடிப்பார். இதை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். கிண்டல் பண்ணுவார். எல்லாம் ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. என்ன பண்ண மாட்டாரு அவர் கிண்டல் பண்ற அளவுக்கு நான் நீங்க டெரர் அப்படியெல்லாம் இல்லை, நான் நடந்துக்க மாட்டேன். இந்த டயலாக நீங்க என்னதான் க்ளோஸ் அப்ல பேசலாம், நான் படத்தை பார்க்கறது நீங்க ஹீரோ திட்டுற மாதிரி வருது. இதுக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரெயின் நிறுத்தினாங்க ரயில்வே ட்ராக்ல. ஆமா, அது படம் ரிலீஸ் நியூஸ்ல படிச்சிருக்கேன். எங்க படிச்சீங்க? நியூஸ்ல. அதான் நான் பார்த்தேன். நியூஸ்ல வர்ற அளவுக்கு இருந்தது அது. ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஆமா, அந்த டயலாக் நீங்க பேசினதுக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகி திண்டுக்கல்ல பேர்ல் சிட்டி எடுப்போம், தூத்துக்குடியிலேருந்து வரல. அது 11 மணி ராத்திரி உட்கார்ந்து இருக்கிற வரையும் எவனுக்கும் தெரில. நான் நம்ம ஏறினோடனே பர்த்து பார்ப்போம். ஏன் கன்ஃபார்ம்டா இதுவா, ஏன்னா அது ஒரு டிக்கெட் இவ்வளோண்டு இருக்கும். அதை பார்த்துட்டு கரெக்ட் இதுதான் பர்த் எல்லாம் வைக்கும்போது டிடிஆர் அம்மா கொஞ்சம் வாங்க, ஐயோ இது இல்லை போல இருக்கு. ஏன்னா 11 மணிக்கு ட்ரெயின் சில சமயத்தில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லேயே ஏற்றி விடுவாங்க நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம். அதுக்கு மேற்கொண்டு காசு கொடுத்து ஐயா அது வரலாம் 2 ஸ்டேஷன் போயிடும். டிக்குன்னு ஆடிட்டே என்ன கேட்டது, கொஞ்சம் வெளியில் வாங்கம்மா. சரின்னு எங்கள் அம்மா உட்கார வச்சுருமா வரேன். ஏங்க சார் அப்படி உங்களால் ஜனங்கள்லாம் கூப்பிட்றாங்களா என்னடா இது. உங்களுக்கு ஸ்டேஷன்லேயே ரஷ் இருக்கு, படத்தில் ரஷ் போட்டு ஏலே மொகரையை காட்டலேண்ணா. நான் என்னையா தப்பு பண்ணேன் மொகரையை காட்டுறது. எங்கள் தலைவரை நீ அனாதை பயலின்னு அப்போ தான் ஞாபகமே வந்து நீ மன்னிப்பு கேளு. அம்மா மன்னிப்பு கேட்டுருங்கம்மா, அங்கே ஒருத்தன் ட்ராக்கில் படுத்துருக்கானா. ஐயோ நான் ஏங்க மன்னிப்பு கேட்கணும். ஏங்க ரகுவரன் சார் அவரை எங்கள் தலைவர் அடிக்கிறார்ல. காமெடி ட்ராக்ன்றது அதான் ஒரு ட்ராக்ல அது காமெடி ட்ராக்கா? எவ்வளோ சீரியஸான ட்ராக் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் காமெடி. அதுதான் கேட்குறவர் இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும். டிடி கேட்டாரு கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வெளியில் வாங்கன்ட்டாரு. இப்போதான் ஏறணும், அதுக்குள்ளே வெளியில். ஏன்னா ட்ரெயின் மூவ் ஆகலை, அவன் படுத்து தூங்குறாங்க. அவனை மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு. ஏய் மன்னிப்புக்கா நான் சேர்ந்துறியா அப்படி இங்கேருந்து அவனுக்கு குரல் கொடுத்துட்டு அவன் எழுந்திரிச்சு. எப்பவுமே இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்லாம் இன்ஜினுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அவன் எழுந்ததுக்கப்புறம் இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. இல்லை பண்ணுறேங்க, எனக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டம், இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன். சரிங்க பண்ணுங்கன்னு. எனக்கு முன்னாடி டிடிஆர், ஏன்னா அதை மீறி வந்துடுவாங்களாம். அவர் இப்படி பிடிச்சி நிற்கிறார். ஓகே, அங்கே அவங்கள ரஜினி ஒருத்தரால் தான் காப்பாற்றிருக்க முடியாது. அவரே படம் பாரு. இந்த பழமொழிகள்லாம் பேசுறீங்கல்ல, இந்த ட்ரெயினுக்கு லேட்டானா மீனுக்கு ஜலதோஷம் பிடிக்குமா, கொத்தமல்லி கறிக்கு போனால் குரங்கு சிரிப்பு வருமா, இல்லை இது மாதிரி ஏதோ சொல்கிறீங்களே, அதெல்லாம் உங்களோட ஓன் கிரியேஷனா யாரோ எழுதி கொடுங்க. இந்த மாதிரியெல்லாம் நான் எந்த பழமொழியும் சொன்னதே இல்லை. ஏன்னா ட்ரெயினுக்கு லேட்டானா குரங்கு மீனுக்கு ஜலதோஷம் பிடிக்கும் எப்படிங்க அது? இல்லை நான் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன். எக்ஸாம்பிள் கூட நியாய தர்மமாக பேசுகிறேன். நீங்கள் சொன்னது நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டு மேலே சோத்தை போட்டால் அள்ளி திங்க 1000 காக்கா. இது ஆர் சுந்தரராஜன் சார் சொன்னது. வீட்டை சுற்றி வீட்டு மேலே கூரை மேலே சோத்தை போட்டா அள்ளி திங்க 1000 காக்கா வருமா. அந்த மாதிரி நான் இருக்கிறத போட்டேன்னா 1000 பேர் வந்துட்டு போகிறான். நீ என்னடி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு பேசுறதான். நானும் மனோரமா ஆச்சியும் ஐயோ ஆச்சிமா
அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சண்டை. அதே மாதிரி ஆட்டிக்கிட்டு போகிற கையை நீட்டிக்கிட்டு போடுற மகராசன் போட்டு போவான். அது நல்ல அர்த்தம். அதாவது இப்படின்னு ஆட்டின்னு போகிறத விட இப்படி நீட்டிக்கிட்டு போடுற மகராசன் பிச்சை போட்டு போவானா. பிச்சை எடுக்கிறதுல எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தை பாருங்க. ஆட்டிக்கிட்டே கவிதையே பிச்சை எடுக்கிறேன். நான் ஆட்டிக்கிட்டு போனால் ஒரு ஸ்டைல் இல்லை, அது தெனாவிட்டு வேற. இதுனா ஐயா அப்படின்னு கெஞ்சிரோம்ல, அதான் ஆட்டிக்கிட்டு போகிற கையை. பட் நீங்கள் அந்த டயலாக்குள்ள இருக்கிற அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுவீங்க. கேட்போம் சார் இப்படின்னா என்னங்க சார், ஏன்னா ஆக்ஷன் தப்பாக வந்துச்சுன்னா. இப்போ இந்த ப்ராம்ப்டிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதே? ஐயோ எனக்கு அது வரவே வராது. அது மிகப்பெரிய மைனஸ் எனக்கு. வேற லாங்குவேஜில் கேட்டால் எந்த லாங்குவேஜ்லையும் ப்ராம்ப்டிங் எடுக்க மாட்டேன். நான் இங்கிலீஷில் எழுதி தமிழில் எழுதி. இங்கிலீஷில் எப்படி இப்போது வந்து எக்கடை எஞ்சி வச்சாவோ அப்படின்னா அதை அப்படி எழுதி. நிறைய லாங்குவேஜஸ் தெரியுமா உங்களுக்கு? எந்த லாங்குவேஜுமே தெரியாது, தமிழ் தான் தெரியும். இங்கிலீஷே அறகுறை. அதெல்லாம் கிரேட். நீங்கள் அதில் இங்கிலீஷில் எழுதிட்டு மீது லாங்குவேஜை பேசுகிறீங்கன்றது அங்கே நீங்கள் யார்ட்டையும் கேட்கணும்ல, என்னென்ன மாடுலேஷன், என்னென்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்கணும்ல. அது கேட்பேன். சார் இந்த சீன் என்ன சொல்லுங்கள் சார். மலையாளத்துக்கெல்லாம் போனால் மெதுவாக கேட்டு அவங்க எல்லாமே நம்ம பணிவாக கேட்கறதுல தான் இருக்குது. பாட்டு பாடுவீங்களா? தெரியாதது உடனே சொல்லணும்ல. பாட்டு பாட தெரியாது, டான்ஸ் ஆட தெரியாது. டான்ஸ் ஆட தெரியாது? சத்தியமா தெரியாது. quite tall for a dancer, quite tall for a heroine நினைக்கிறேன் நீங்க. டாலா இருக்கிறோம். பட் ஒரு மைனஸ் பாயிண்ட் தெரியல. மிகப்பெரிய ஹீரோயின் ஸ்டேஜ்ல அப்படி வந்துட்டு சடனா பார்த்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்டர்லி ரோல்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. அதுல that didn't make you feel என்னடா ஏன் நம்ம கண்டினியூ பண்ணியா why not we become a heroine, பாப்புலர் ஹீரோயின் தோணலையா உங்களுக்கு? இல்லை, தோணவே இல்லை. எனக்கு முதல்ல லவ் சீன் வரல, சிரிப்பு வருது. கேமராமேன் நின்று அவர் தான் நிற்கிறார், உங்கள் ஹீரோ நிற்கிறார், அவர் பார்த்து பேசுங்க. கேமராமேன் தான் தெரியுறாரு, ஹீரோவே அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களா, மீட்டர் ரீடிங்லேயே இதெல்லாம் ரீட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம். அதனால அதெல்லாம் வரல எனக்கு. அழகிறது ரொம்ப ஈஸியாக வருமா? அது வரும். இப்போ ரீசெண்டாக தக் லைஃப்பில் உங்களை ஒரு ரோலில் பார்த்தேன். ஒரு மாடர்னாக வெளியே காரில் உட்காந்துட்டு ஒரு கெத்தோட பேசிட்டு இருப்பீங்கல்ல, சடனாக எங்கேருந்து அது வந்தது? அந்த மாதிரி ஒரு ரோல் எங்கேருந்து வந்தது திடீர்னு? அது வந்து நான் செஞ்ச பாக்கியம். ஓகே. மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவரோட படம் எல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் நான். எல்லா மதர் கேரக்டர், ஆமாம் மதர் கேரக்டருக்கெல்லாம் நான் பேசியிருக்கேன். அலைப்பாயுதே, இருவர். அதனால மணிரத்னம் சார் படத்துலேருந்து கூப்பிட்றாங்கன்னு டப்பிங் தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு யாருக்கு பேசணும், என்ன படம்னு. நீங்கள் யாருக்கும் பேச வேணாம், நீங்கள் வந்து டைரக்டர்கிட்ட பேசிட்டு போங்க. ஐயோ எதுக்கோ கூப்பிட்றாங்களேன்ட்டு போயிடணுன்னு நீங்கள் நடிக்கிறீங்க. அவங்க சார் உண்மையிலேயே நான் நடிக்க தான் கூப்பிட்டீங்களான்னு அவரை கேட்டேன். அவர் தான் சொன்னோடனே எனக்கு சந்தோஷம். இதில் நீங்கள் வடிவுக்கரசியாகவே தெரிய மாட்டீங்க, வேறு மாதிரி உங்களை மாற்றுறேன் அப்படின்னார். அவருடைய ரொம்ப டைலாக்ஸ் இருக்காது அவர் படத்தில், ஷார்ட் ஷார்ட்டாக தான். ஆனால் எனக்கு கொடுத்த ஃபுல் டைலாக்குமே ஒரே ஷார்ட்டில் பேசிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாமேனாரு. ஐயோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசணுமா, நம்ம எப்படி பேசணும், ஆனால் இந்த ஷார்ட் நல்லா இருக்குது, இப்படியே வச்சுக்கிறேன். ஆமாம், இல்லை அந்த ரோலே இல்லை, அந்த சீனு. அடுத்தது என்னென்னா கமல் சாரோட நடிக்க போகிறோம். அது மட்டும் கொஞ்சம் பயம்தான். ஏன்னா அவர் நல்ல நடிகருங்க, நல்ல மனிதர். இது ரெண்டும் கலந்த கலவை அவர். அப்படின்னும் போது அவரை பார்த்தா அந்த பயம், மரியாதை. எவ்வளோ படங்கள் பார்க்கும்போது வேற சில பேர் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டரை பார்க்கறச்சு இந்த ரோல் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம பண்ணியிருக்கணும். நீங்கள் நிஜமாக கூட மிஸ் பண்ணிக்கலாம் அவைலபிலிட்டி இல்லாதனால. ஆர் சம் படத்தை பார்க்கும்போது இந்த ரோல் நம்ம பண்ணால் பெட்டராக இருக்கும்ல அப்படிலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீலாம்பரி மாதிரி ஒரு ரோல், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்கள், அப்படி தோணியிருக்கா இது வரைக்கும் பார்த்த படங்கள்? எனக்கு ஹாப்பி வித் வாட் யூ ஆர். எஸ், எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அதனால் நான் அருணாச்சலத்தில் பண்ண கேரக்டர்லாம் ஆச்சிமா பண்ணுறேங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலையே அப்படின்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை. ஸோ அப்படி பார்க்க போனால் எல்லாமே பண்ணிக்கிட்டு வந்ததுனால செந்தமிழ்லாம் ஈஸியாக வருமா? இதுவரையிலும் வரல. சிம்புதேவன் சார் படத்தில் அதுதான் பேசியிருக்கேன். இதுவரையிலும் நான் நடிச்சதில்லை. இப்போது சிம்புதேவன் சார் எடுக்கிற படத்தில் செந்தமிழில் தான் பேசியிருக்கேன். ஓகே ஓகே. ஜென்ரலாகவே நான் என்னென்ன பார்க்குறேன், ஒரு டிவிலேருந்து மூவிக்கு அக்சஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ரொம்ப பெரிய ரோல் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்குது, அங்கேயே நிலைநாட்டுறது. பட் இப்போ ஆஃப்லேட் சினிமாவிலே நிறைய பேர் டிவியில் வந்து டெரிஃபிக் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக சினிமாவில் க்ளோஸ்அப்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஓஹோ. 2.5 மணி நேரத்தில் ஃபுல் படமே முடிஞ்ச போகுது. இங்கே 2.5 வருஷத்தில் தான் முடியும், ஒரு 2 சீன் முடியும். அதனால் இங்கே க்ளோஸ்அப்ஸ் நிறைய இருக்கிறனால
இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கலாம், நிறைய பெர்ஃபார்ம் பண்ணி 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கலாம். பட் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய கவனம் அங்கே இருக்கணும். அப்போ தான் எங்கேயா இருந்தாலும் சரி, சீரியலாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும். மூவியில் நல்லா கொடி கட்டி பறந்துக்கிற ஸ்டேஜ்லேயே டிவி வந்ததா இல்லை எப்படி அது? பட் உங்களுக்கு மைண்டில் ஒரு சின்ன ரிலக்டன்ஸ் இருந்தது, ஐயோ இப்போ எதுக்கு டிவிக்கு போகணும், அங்கே பண்ணிட்டு அப்புறம் இங்கே சான்சஸ் போயிட்டு அந்த மாதிரிலாம் தோணிச்சு? அந்த மாதிரி எப்பவுமே தோணுதில்லை. ரெண்டும் கோ எக்ஸிஸ்ட் ஆகுது. அங்கேயும் பண்ணுவேன் இங்கேயும் பண்ணுவேன், கரெக்டாக இருக்கும். எனக்கு சீரியலில் வந்து நிறைய டைலாக்ஸ் பேசி பேசி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இது ஒரு ரிஹர்சல் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அங்கே சினிமாவுக்கு போனால் க்ளோஸ்அப் எடுக்கிறதுக்கே டைம் எடுக்கிறாங்களா, ஐயோ இந்த நேரத்தில் நான் ஒரு சீனே முடிச்சிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அங்கே ரிலாக்ஸ்டாக பண்ணுறேன். சினிமாவில் நடிக்கிறது இப்போ வந்து அம்மா வீட்டில் இருக்க மாதிரி ஜாலியாக காலாட்டின்னு வேலைக்கு சோறு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி. சீரியல் வந்து மாமியார் வீட்டில், அதுவும் சில சீரியல்ஸ் வந்து கொடுமைக்கார மாமியார்கிட்ட மாட்டிடுவோம். நெக்ஸ்ட் 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 நின்றுப்பாங்க, அதில் தான் டயர்டாகிடும். நீங்கள் சீரியல் சொன்னதுனால கேட்குறேன், எந்த சீரியல் எடுத்தாலுமே சிரிக்க தெரியாத மாமியார், சமைக்க தெரியாத மருமகள், இது கம்பல்சரி போல இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி நான் பண்ண ரோல் மாதிரியே இது இருக்கேன்லாம் சொல்லிடுவீங்களா, இல்லை எது கொடுத்தாலும் பரவாயில்ல பண்ணிட்டு போயிடுவீங்களா? எப்படி? எனக்கு வேண்டியது வேலை, காசு, அவ்வளோதான். எனக்கே தெரியும் நான் ரிப்பீட்டாக பண்ணுறேன். அதை விட கொடுமை என்னென்னா, சீரியலில் 4வது எபிசோடில் பேசுனதையே 6வது எபிசோட்லேயும் பேசுவேன். நானே தான் பேசுவேன். அதையும் பார்த்து நமக்கு ஏன் அந்த கேள்வி கேட்குற வேலை கிடையாது, வேண்டாம். கேள்வி கேட்டோம்னா அடுத்த ஷெட்யூல் போடும்போது அம்மா நிறைய வந்துட்டாங்க, இதுவரை இனியெல்லாம் கேட்குற அளவுக்கு வச்சுக்கவே மாட்டேன். ஏன் நம்ம வேலையை நம்மளே கெடுத்துக்கணும்? எதுவுமே நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டோம்னா நமக்கு வேலை இல்லை. எப்பயோ புரிஞ்சுது. அது நமக்கு வேண்டியது வேலை, அவ்வளோதான். ஆனால் இப்போவும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னா சினிமாவுக்கு தான். குட் குட் குட். சினிமாவுக்கு தான் கொடுப்பேன். விமென்ஸ் டே போது மெசேஜ் எல்லாம் வேணாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே சொல்லுங்கள். தட் மைட் பி ஆஃப் கிரேட் யூஸ் டு விமன் ஹூ ஆர் வாட்சிங் யூ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, கற்றுக்கிட்டது என்னென்னா, நாம் எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னா அந்த வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த வேலைக்கு சின்சியராக இருக்கணும். நீங்கள் வேலையை பிடிச்சிக்கிட்டு, வேலையை லவ் பண்ணிக்கிட்டு, வேலையை சின்சியராக இருந்தீங்கன்னா அது உங்களை எப்படி வாழ்க்கையில் கொண்டு போகுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். அதனால் எனக்கு வந்து வேலை பிடிக்கும், வேலையை பிடிச்சிக்குங்க. அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் போய் ஹெல்ப் பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரியே, நீங்கள் கலெக்டர் வேலையாக இருந்தாலும் சரி, எதுக்குமே வந்து சே அப்படின்னு மட்டும் அந்த வேலையை பார்த்து சொல்லாதீங்க. வேலை தான் உங்களோட ஐடி கார்டு என்னன்னா நீங்கள் செய்கிற வேலை தான். அதை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அது உங்களை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அங்கே கொண்டு போய் வைக்கணும். பியூட்டிஃபுல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ வடிவுக்கரசி அப்படின்னா, நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன்னா அது எந்த ஃபீல்டு என்ன வேலையை சொன்னாலும் அதை நான் பண்ணி காமிப்பேன். நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முடிவுக்கரசி ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஆதித்யா ரசிகர்களே, நீங்கள் வந்து வடிவுக்கரசிங்கிறவங்க வந்து டெரராக இருக்காங்களே பிக் ஸ்க்ரீனில், ஸ்மால் ஸ்க்ரீன்லேயும் டெரராக இருந்தால் கூட அவங்களுடைய அதர் சைடு ஒன்று என்னன்றதை நீங்கள் லைட் ஹார்ட்டடாக ஒரு லவ்லி விமென்ஸ் டேல நீங்கள் பார்த்துருப்பீங்க. விமன் கலகுறீங்க, இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் கலக்க போகிறீங்க. மறுபடியும் வித் லாட் ஆஃப் லாஃப்டர் சந்திக்க போகிறது அடுத்த சண்டே. அனதர் இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட். சிரித்தாலே இனிக்கும்.